வெல்கம் டு பாப்பி சமையல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பொட்டேட்டோ ஸ்நாக். அதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை, தயிர், உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஜீரகப்பொடி, அப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு. ரவை ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தேவையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும், மூடி வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இது உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இது இப்படி ஷேப் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஆறுனதும் இப்போ இது நம்ம டம்ளரில் ஊற்றி வைக்கணும். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. இந்த கலக்கி வச்ச ரவையும் தயிரும் இதை இதில் ஊற்றுங்க. ஒரு 3/4 டம்ளர் ஊற்றுங்க. ஊற்றிட்டு இந்த உருளைக்கிழங்கு இப்படி வைங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி ஆவியில் வேக வைங்க. இப்போ அடுத்தது ஊற்றிக்கலாம். நம்ம இது இப்போ மூடி ஆவியில் வேக வச்சுருங்க. வெந்துருச்சு. இதை லைட்டாக ஸ்பூன் போட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இது கிளாஸ்லேருந்து எடுத்தாச்சு. இதுக்கு மறுபடியும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, லைட்டாக
கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்படி நீங்கள் கட் பண்ணி சாப்பிடலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.